ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க நிஜமாலுமே நடிக்கிறாங்களா அப்படிதாங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த ரொமான்டிக் சீன் ஓகே, சண்டை போடுற சீன் ஓகே, டாம் அண்ட் ஜெரியா பண்ணுறது ஓகே, ஆனால் ஒரு பேபியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்களோ அது அப்படியே காவேரி ரொம்ப க்யூட்டாக ஒரு பேபி ஃபேஸ் வச்சு அழகாக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட ஹாப்பினஸ் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் சூப்பராக காமிச்சாங்க. பக்கத்தில் விஜய் பதட்டம், டென்ஷன், என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கவலை அண்ட் பாப்பாவை பார்க்குற எக்ஸைட்மெண்ட், இதை எல்லாத்தையுமே அவரும் ஃபேஸில் சூப்பராக காமிச்சிட்டாங்க. அந்த ஸ்கேனில் குட்டி கண்ணு, குட்டி ஃபேஸு, கை கால் அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் தலையை டச் பண்ணிட்டு உன்ன மாதிரியே இருக்கு அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கங்கா சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்கா குமரனை மிஸ் பண்ணுறாங்க அண்ட் கோவம், ரொம்ப கோபமாக இருக்காங்க. அம்மா காவேரின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரிலேட்டிவ் மேரேஜ் இது எல்லாமே நினச்சி டென்ஷனாக இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பாவை பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் சிரிச்சாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாமே கோவமாக தான் இருந்தாங்க. காவேரி நான் உள்ளே வரணும்னு, வேண்டாம் அம்மாவை ஒருத்தங்க தான் வரணும், அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. யாராக இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. மேபி இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க உள்ளே போய் பாப்பா சேஃப்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் விஜய் காவேரி உள்ளே போகும்போது பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, கடவுளுக்கு தான் நீங்கள் தேங்க் பண்ணும், இதுவும் ஆகலை. ஸோ பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் விஜய் ஃபேஸில் ஒரு சிரிப்பே வந்துச்சுங்க. காவேரி அதுக்கப்புறம் தான் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த கான்வர்சேஷன் சிக்கன் பாக்ஸ் அப்போ நடந்தது. இந்த கான்வர்சேஷன் அப்போ எல்லாம் கங்கா வாஷ்ரூம் போயிட்டாங்க. கரெக்டாக பரிகாரம்னு சொல்லும் போதும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு குழந்தைக்கும் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக தோணும் இல்லையா? ஸோ அதை அங்கே கரெக்டாக காமிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் கோயிலுக்கு போகிற மாதிரி காமிச்சு அங்கே அவங்க பரிகாரம் பண்ணுற மாதிரி நாளைக்கு வரப்போகுது சீன். எனக்கு அந்ததுலேயும் ரொம்ப பிடிச்சது விஜய் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணதாங்க. சாரதாம்மா இது பண்ணும்போது சாரீ அட்ஜஸ்ட் அது பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அம்மா மாதிரி நினச்சவர் அது பண்ணார்ல, விஜய் தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.